ஸோ 2 பேருமே முக்கியமா பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதில முக்கியமான விஷயம் ப்ராப்பர் நியூட்ரிஷன், பீஸ்ஃபுல் ஸ்லீப், அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆஃப் எக்ஸசைஸ். வீக்லி 5 டேஸாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட். இது எல்லா விமெனுக்குமே ஆண்டாண்டு காலமாக நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஃபோலிக் ஆசிட்ன்றது கன்செப்ஷனுக்கு மட்டும் இல்லை, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு ஹெல்த், அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் மதர் ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஆனால் 3rd மந்த் ஸ்கேன்லேயோ 5th மந்த் ஸ்கேன்லேயோ ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பைனா பைஃபிடா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனன்கெஃபாலி, பிரெயின் சரியாக வளராமல், ஹெட்டு கவர் ஆகாமன்னு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபோலிக் ஆசிட் எடுக்காததுனாலையோ இல்லை ஃபோலிக் ஆசிட் அவங்க உடம்புல மெட்டபலைஸ் ஆகாததுனாலையோ இருக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரெக்னென்சியெல்லாம் நம்மளே அபார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், பிகாஸ் அப்நார்மல் பேபின்றனால. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற இம்பார்ட்டண்ட் ஒரு விட்டமின் டேப்லெட் தான் ஃபோலிக் ஆசிட். இது நம்ம வீட்டிலையே சமைக்கிற நிறைய காய்கறிலையும் கீரையிலையும் நிறைய இருக்குது. லெக்யூம்ஸ், கேபேஜ் அண்டு கீரை, நட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டே நீங்கள் நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்கன்னு சொன்னோம். ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.